யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு. ஆனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க. டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான், அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம், பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, வராது. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இது